السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய கருணைக்கடலான ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி சலாம் சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் 3வது நாளில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மணக்கும் வித்திரியாவினுடைய மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, வருங்கால சந்ததிகளே, ஆங்காங்கு வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, பயானுக்கு முன்னால் இந்த துஆவை உடலை விட்டும் உயிர் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கும் பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று கண்மணி நாயகத்தை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் தந்தருள் புரி என்று பயானிலே ஆரம்பமாக கேட்கிறதனுடைய பலனை துன்யாவிலேயே அனுபவிக்கிறோம். ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள் ரவுலாவுக்கு முன்னால் நின்று கொண்டு எனக்கு ஃபோன் செய்கிறார்கள். ரவுலாவுக்கு முன்னால் நிற்கிற பொழுது உங்களுடைய நினைவு எங்களுக்கு வருகிறது,
கனவிலும் நனவிலும் என்று சொல்லி மதீனா முனவ்வராவிற்கு செல்ல வேண்டும் என்று துஆ செய்வீர்களே, இப்பொழுது நாங்கள் அங்கே நிற்கிறோம் என்று உங்களை நினைவு வருகிறது என்று ரவுலாவுக்கு முன்னால் நின்று கொண்டு எனக்கு பல தடவை பல நண்பர்கள் போல் செய்திருக்கிற பொழுது, அல்லாஹ் உலகத்திலேயே இந்த பலனை அனுபவிக்கும் அந்த உயர்வான பாக்கியத்தை தந்தா, அந்த இடத்தில் வைத்து நம்மை நினைக்கிறார்களே, அது அல்லாஹ் கபூல் செய்த சூழ்நிலை என்பதை நினைக்கிற பொழுது மிகுந்த சந்தோஷப்பட்டு நாமும் துஆ செய்வோம், அல்லாஹ் நம்மையும் அங்கு கொண்டு போய் சேர்ப்பானாக. அருமையான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு பல்வேறு அருட்கொடைகளை தந்திருக்கிறான். ஒவ்வொரு அருட்கொடையாக நினைத்து பார்த்தால் எண்ணி முடித்து விட முடியாத அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டால் வெளிப்படையான அருட்கொடைகள், உள்ரங்கமான அருட்கொடைகள். அதே போன்று உடல் உறுப்புகளிலே வெளிரங்கமான உறுப்புகள், உள்ரங்கமான உறுப்புகள், இவைகளை இயக்குவதற்குரிய சக்திகள், இவைகளையெல்லாம் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் மேலாக தக்கலை பீரப்பா சொல்லுவதை போல கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் பிறந்திருக்கிறோமே, அது அல்லாஹ் செய்திருக்கிற பெரிய நிஅமத். அதிலும் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறானே, அது மிகப்பெரிய நிஅமத்தில் மிகப்பெரிய நிஅமத். நம்மையும் நம்முடைய மக்களையும் சந்தானங்களையும் அல்லாஹ் மௌத் வரையிலும் அந்த சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவிலேயே வாழ வைத்து கண்மணி நாயகத்தை கடைசி நேரத்திலும் கண் முன்னால் கண்டு ஷஹாதத்தை மொழிந்தவர்களாக இந்த உலகத்தை விடைபெறும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சொல்லுகிறான், வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக, உங்களுடைய ரப்பனுடைய நிஅமத்தை கொண்டு ஃபஹத்திஸ், நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். யாரை பார்த்து அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லுகிறான்? யாருக்கு ஆயத் இறங்குகிறது? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நபியே நாயகமே, உங்களுக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். கண்மணி நாயகத்திற்கு அல்லாஹ் செய்த நிஅமத், அவர்களுடைய உடலில் இருந்து அவர்களுடைய அனைத்து பகுதிகளையுமே அல்லாஹ் ரஹ்மத்தாக ஆக்கி அவைகளையெல்லாம் உயர்ந்த பொருட்களாக மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கண்ணிலிருந்து இதயம் வரையிலும் அனைத்தை கொண்டும் அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்து சொல்லி அவர்களை சிறப்பித்து, அது மட்டுமல்லாமல் கியாமத் நாள் வரையிலும் கோடானு கோடி ஆஷிகே ரசூல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தானே, அந்த நிஅமத்தையா, எந்த நிஅமத்தை என்று நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய ரப்பு செய்த நிஅமத்தை எடுத்து சொல்லுங்கள். நாம் ஒன்றை விளங்குகிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லி நம்மை சொல்ல வைக்கிறான். எங்களுக்கு யா அல்லாஹ் வெளிப்படையான நிஅமத்துகளை நீ தந்திருக்கிறாய், உள்ரங்கமான நிஅமத்துகளையும் நீ தந்திருக்கிறாய். எவ்வளவோ நிஅமத்துகளை நீ எங்களுக்கு தந்திருந்தாலும் எங்களுக்குரிய நிஅமத்துகளிலேயே உயர்ந்த நிஅமத் எங்கள் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக பிறக்க வைத்து சுன்னத் வல் ஜமாஅத்தில் வாழ வைத்து அவர்களுடைய உள்ரங்கமான வெளிரங்கமான சிறப்புகளை பற்றி அறிய புரிய வைத்து அதை விளக்க வைத்து விளங்க வைத்து அருள் புரிந்திருக்கிறாயே, அந்த நிஅமத். குறிப்பாக இந்த புனிதமான நேரத்தில் வித்திரியாவை ஓத வைத்து வித்திரியாவில் மாதிஹே ரசூல் ஷரஹுல் சதகத்துல்லாஹுல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னவெல்லாம் சொல்ல வருகிறார்கள் என்பதை ஓரளவு விளங்க புரிய நமக்கு அல்லாஹ் தௌஃபீகை தந்திருக்கிறானே, இதற்கு அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வித்ரியாவுடைய மஜ்லிஸ் தான் வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்ற ஆயத்தின் வெளிக்கலனாக வெளிப்படையான பொருளை விளங்க வைக்கும் படைக்களமாக நமக்கு அமைந்திருக்கிறது என்று நாம் மிகைப்படையாக சொல்லவில்லை. அருமையானவர்களே, அப்பா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உலகத்தில் மனிதன் தன்னுடைய நிஅமத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுவான்.
சிலர் சொல்வார்கள், எனக்கெல்லாம் பெரிய நோயெல்லாம் இல்லை ஹஸரத், பிள்ளைகளை கொண்டு எனக்கு சோதனை இல்லை, பொருளாதாரத்தை கொண்டு நான் கஷ்டப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். நாம சொல்லுவோம், அல்லாஹ் எங்களை சுன்னத் வல் ஜமாத்திற்கு மாற்றமாக ஆக்கவில்லை. சுன்னத் வல் ஜமாத்தில் எங்களையும் எங்களுடைய மக்களையும் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் தௌஃபீக் ஆக்கி தந்தரல் புரிவானாக. எங்கள் ரசூலை புகழும் நாவாக எங்களுடைய நாவை ஆக்கி இருக்கிறான். சில சமயங்களிலே பாவம் செய்பவர்களாக இருந்தால் கூட எங்களை எங்களுடைய ரப்பு ரசூலுடைய மஹப்பத்தில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இது மிகப்பெரிய அருள். நமது அப்பா அவர்கள் சொல்ல வருகிறார்கள், இலாஹி, என்னுடைய ரப்பே, என்னை படைத்தவனே, நான் வணங்குவதற்கு தகுதியான வணங்கப்படக்கூடிய ரப்புல் ஆலமீனே, நான் யார் தெரியுமா? அப்துன் அனின் நஹ்ஜி கத் ஹதா. அப்துன், நான் ஒரு அடிமை. அனின் நஹ்ஜி கத் ஹதா, சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதையை விட்டும் நான் தவறிவிட்டேன். சிராத்துல் முஸ்தகீம் பாதை எதுதான்? சிராத்துல் முஸ்தகீம் பாதை தான் ஷரீஅத்துல் இஸ்லாமியா. ஷரீஅத்துல் இஸ்லாமியா தான் சுன்னத் வல் ஜமாத். அந்த அடிப்படையில் வருகிற பொழுது சுன்னத் வல் ஜமாத் தான். சுன்னத் வல் ஜமாத்தினுடைய பாதையை விட்டு அப்பா தவறி விடுவதா? அப்படி ஒரு கண்ணோட்டம் இல்லை. சுன்னத் வல் ஜமாத்தினுடைய பாதையில் எல்லா நேரங்களிலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனக்கண் முன்னால் கொண்டு வந்து தவறுகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என் வாப்பா, என் தாயார், என்னுடைய நண்பர்கள், நான் மதிக்கிற முதலாளிகள் என்னை பார்க்கவில்லை என்றாலும் என்னுடைய அமால்களை என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். என் தாயார் நான் தவறு செய்கிற பொழுது வந்தால் நான் அந்த தவறை விட்டு மாறிவிடுகிறேன். என் தந்தை வந்தால் நான் தவறு செய்ய முனைவதில்லை. என் நண்பர்கள் வந்தால், நல்ல நண்பர்கள் வந்தால் தவறை விட்டும் நான் ஒதுங்கி நிற்கிறேன். அப்பொழுது என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்னுடைய அமால்கள் எடுத்து காட்டப்படுகிறதே. அப்படி எடுத்து காட்டப்படுகிற ஒரு கட்டம் வருகிற பொழுது நான் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். இது சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அகீதா. மற்றவர்களுக்கு இது இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய அகீதா தவறு செய்கிற பொழுது நம்முடைய எண்ணத்தில், உள்ளத்தில் ஒரு ஆட்டம், ஒரு பயம் வர வேண்டும். என்னுடைய தவறுகளை என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறதே என்று நான் மாறிவிட வேண்டும். அப்பா இதைத்தான் சொல்லுகிறார்கள். சில சமயங்களிலே என்னிடத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சிறு சருகுதல், அந்த சருகுதலின் காரணத்தினால் அந்த எண்ணம் மாறி ஏதோ ஒரு சில தவறுகள் செய்து விடுகிறேன். அப்ப அப்பா தவறு செய்தவர்களா? அடுத்த கேள்வி நம்முடைய உள்ளத்தை தூண்டுகிறது. இல்லை, வித்ரியாவை கொண்டு நம்மை கொண்ட பாவிகளை அவர்கள் உணர்த்துகிறார்கள். நான் சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவன், சிராத்துல் முஸ்தகீம் பாதையிலே இருப்பவன், நேரான பாதையில் இருப்பவன். எனக்கு அல்லாஹ் ரப்பு, அல்லாஹ்வுடைய ரசூலை ரஹ்மத்தாக நீ தந்திருக்கிறாய். அந்த ரஹ்மத்திடத்திலே என்னுடைய செயல்பாடுகளை நீ எடுத்து காட்டுகிறாய். அப்படி எடுத்து காட்டுகிற பொழுது தவறுகள் வந்தால் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், உன்னை நினைக்க வேண்டும், உன்னுடைய ஹபீபை நான் நினைக்க வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய ஹபீபுக்கு எடுத்து காட்டப்படுகிறதே, அதை கொண்டு நான் என்னுடைய ஹபீபு வேதனைப்படுவார்களே, நான் இந்த தவறை செய்ய வேண்டுமா என்று நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். நான் அப்படி திருத்திக் கொள்ளாமல் சில தவறுகளை செய்து விடுகிறேன். அதைத்தான் சொன்னார்கள், இலாஹி அன அபுதுன் அனின் நஹ்ஜி கத் ஹதா. நேரான பாதையை விட்டும் சில சமயங்களிலே தவறுகள் என்னை ஆட்டி படைத்து விட்டன. அத்தார் அஸா ரப்பஹுல் மௌலா அல் கஃபூர வ அஸ்ஹதா. அஸா ரப்பஹு, அந்த அடிமை தான் என்று சொல்லிவிட்டு அடுத்து அந்த அடிமை என்று மாறுகிறார்கள். அஸா, அந்த அடிமை ரப்பஹுல் மௌலா, எஜமானனாகிய அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்து விட்டான். அந்த எஜமானன் யார் தெரியுமா? அல் கஃபூர், மன்னிக்கக்கூடிய எஜமானன். வ அஸ்ஹதா, அவனுடைய அதிருப்திக்கும் அந்த அடிமை ஆளாகிவிட்டான். எவ்வளவு அழகான போங்கில் அந்த அடிகளை கொண்டு வருகிறார்கள் பாருங்கள். இறைவா,
இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸி அஹ்லா, நாம் சொல்லுவோமே அதே போன்றுதான் சொல்லி காட்டுகிறார்கள். இலாஹி அன அபுதுன், நான் ஒரு அடிமை. எந்த அடிமை தெரியுமா? அனின் நஹஜி கத் ஹதா, சுன்னத் வல் ஜமாத்தினுடைய பாதையிலே கண்மணி நாயகத்தை எல்லா நேரங்களிலும் நினைக்க வேண்டும். தவறுகள் செய்கிற பொழுதும் நினைக்க வேண்டும், நல்ல செயல்கள் செய்கிற பொழுதும் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே சில சருகுதல்கள் ஏற்பட்டு விடுகிறது. அந்த சருகுதலை நான் நினைத்துவிட்டு அஸா ரப்பஹுல் மௌலல் கஃபூரு வ அஸ்ஹதா, எஜமானனாகிய மன்னிக்கக்கூடிய என்னுடைய எஜமானனுக்கு நான் மாற்றம் செய்து விட்டேன். தகா, அவனுக்கு வரம்பு மீறிவிட்டான் அந்த அடிமை. வஅததா, அவன் எல்லை மீறிவிட்டான். துருக்கல் ஜராயிமி கத் ஹதா, பாவம் ஜராயிம் பாவங்களுடைய பாதைகளில் அவன் வரம்பு மீறிவிட்டான். கத் ஹதா, அவனுடைய காலங்களெல்லாம் வீணாகியதாக மாறிவிட்டது என்று சொல்லிவிட்டு அடுத்து ஹதீபுல் பக்தாதி அப்பா அவர்கள் வருகிறார்கள். தகல்லா, அந்த வாழ்நாளெல்லாம் சென்று விட்டது. வலா அல் உம்ரு, வாழ்நாள் நெருக்கடியாக ஆகிவிட்டது. வஅக்தஸபல் ஹதா, பாவங்களை செய்தவனாக ஆகிவிட்டான். இவ்வளவு நடந்துவிட்டது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படியே படம் பிடித்து காட்டப்படுகிறது. நான் ஒரு அடிமை, ஒன்றுமில்லாதவன், என்னுடைய எஜமானனுக்கு மாற்றம் செய்து விட்டேன். என்னுடைய எஜமானன் யார் தெரியுமா? அவன் மன்னிக்கக்கூடியவன். மன்னிக்கக்கூடிய கிருபையாளனுக்கே நான் மாற்றம் செய்து விட்டேன். எனக்கு ஆயிரம் ஆயிரம் அருட்கொடைகளை செய்த ரப்புல் ஆலமீனுக்கே நான் மாற்றம் செய்து விட்டேன். மாற்றம் செய்து வந்து நிற்கிறேன். என் வாழ்நாளெல்லாம் வீணாகிவிட்டது. கொஞ்சம் நம்மை சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த நிலையில் தான் இருக்கிறோம். பாவக்கரைகளிலே மூழ்கி திளைத்தவர்களாக இருக்கிறோம். பாவங்களுக்கு பரிகாரம் தேடவில்லை. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ் சொல்வானே, சஹருடைய நேரத்திலே எழுந்திருத்து சஹரு உணவை உண்பதற்கு முன்னால் ஒரு 2 ரக்காத்தாவது தஹஜ்ஜத் தொழுது, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அழுது புலம்புவோர்களாக ரமலான் 2-3 இரவுகள் நம்மை விட்டும் சென்று விட்டதே. ஒரு நாளாவது நாம் அழுதிருக்கிறோமா? நம்முடைய கண்களில் கண்ணீர் வந்திருக்கிறதா? பாவக்கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய நாம் நம்மை மாற்றி இருக்கிறோமா? மாற்றுவதற்கு முயல்வோம். அப்பா வித்திரியாவின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இவ்வளவும் செய்துவிட்ட நான் இப்பொழுது சிந்திக்கிறேன், என்னுடைய பாவக்கரைகளை விட்டும் விடுதலை எனக்கு எப்படி கிடைக்க வேண்டும்? வலம் யபுகி இல்லா ஹுப்ப அஹ்மத உத்ததி, என்னிடத்தில் வேற ஒன்றும் இல்லை. சிலர் சொல்லுவார்கள், ஒரு ரக்காத்து தொழுதா 1,00,000 ரக்காத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இபாதத்துகளின் மீது நம்பிக்கை, இபாதத்துகளின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இருக்கிறது. இபாதத் செய்ய வேண்டாம் என்றல்ல, இபாதத்தை செய்ய வேண்டும். ஆனால் இபாதத்திலேயே மூழ்க வைத்து விட்டு மௌலுத ஓதுவதில்லை, மீலாத கொண்டாடுவதில்லை, சலாத்து நாரியா ஓதுவதில்லை, ஜியாரத்து செய்வதில்லை. சுன்னத் வல் ஜமாத் கேட்டா நாங்க மதுஹபை பின்பற்றுகிறோம். அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிலருக்கு கோபம் ஏற்பட்டு விடுகிறது. என்ன வார்த்தை? இந்த தப்லீக் ஜமாத்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவர்கள் அகீதாவை விட்டு மாறியவர்கள், சுன்னத் வல் ஜமாத்தை விட்டு மாறியவர்கள் என்று சொன்னால் சிலருக்கு வேகம் வந்து விடுகிறது. நான் கேட்கிறேன், இவர்களிடத்தில் ஜியாரத்து இருக்கிறதா? ஏதாவது ஊருக்கு ஊராக சுற்றுகிறார்கள். அந்த ஊர்ல போனா அந்த ஊருடைய மகான்களை ஜியாரத் செய்கிறார்களா? 2 நாள் 3 நாள் 5 நாள் இருப்பார்கள். ஜியாரத் நடக்கிறதா? இல்ல. ஒரு ஸலவாத் மஜ்லிஸ் அந்த ஊர்ல நடந்தா அதில் கலந்து கொள்வார்களா? அல்லது இவர்களாகவா உட்கார்ந்து ஒரு ஸலவாத்தை ஓதுவார்களா மஜ்லிஸாக? இல்ல. மீலாது விழா, இவர்கள் எங்காவது போகிற இடத்துல மீலாது விழா நடந்தால் இவங்க கிதாபுகளை தூக்கிட்டு உட்கார்வார்களே தவிர அந்த மீலாது விழாவில் அமர மாட்டார்கள். ஏதோ நாம வீண் விரயம் செய்வத மாதிரி, அனாச்சாரம் செய்வத மாதிரி சலாத் மீலாது கொண்டாட மாட்டார்கள், ஜியாரத் செய்ய மாட்டார்கள், ஸலவாத் மஜ்லிஸை வைக்க மாட்டார்கள். தவஸ்ஸுல் இஸ்திகாஸா, நல்லடியார்களை கொண்டு உதவி தேடுதல் என்பதும் இருக்காது. இப்பொழுது நாம் கேட்கிறோம்,
வெறும் தொழுகைக்கு அழைப்பது என்பதும் இபாதத்துகளின் மீது அழைப்பது மட்டுமல்ல தீன். தீனிலே ஒரு சுன்னத்தை சுன்னத்தென்று நினைத்து அதை விட்டால் பரவாயில்லை. சுன்னத்தை புறக்கணிப்பது, போகிற இடங்களில் எல்லாம் சுன்னத்தை விடுவது என்று இருந்தால் அதைத்தான் நாம் விமர்சனம் செய்கிறோம். மாற்றுங்கள், உங்களை மாற்றி காட்டுங்கள். அருமையானவர்களே, அப்பா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள். வலம் யபுகி, தரிபடவில்லை, இல்லா ஹுப்பு அஹ்மத அத்ததி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய தங்கரிப்பு பொருள், கைசாதன பொருள் என்னுடைய இபாதத் அல்ல, என்னுடைய நோன்பல்ல, என்னுடைய சதகாவல்ல, என்னுடைய ஜக்காத் அல்ல. அவைகளெல்லாம் அங்கீகரிக்கப்படுமா அங்கீகரிக்கப்படாதா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், என் இதயத்தில் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தினுடைய பிரியம், மஹப்பத் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது. அது ஒன்று போதும் என்று பகதாதி அப்பா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்களே, அந்த பிரியத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். பிரியம் என்றால் என்ன? பிரியத்தை 2-3 பிரிவுகளாக பிரித்து நமக்கு தருவார்கள். ஒன்று இஜ்லால், கண்ணியத்தின் அடிப்படையில் உள்ள பிரியம். கண்ணியம், வாப்பாவின் மீதுள்ள கண்ணியம், மரியாதையின் அடிப்படையில் உள்ள பிரியம். இன்னொன்று கிருபையின் அடிப்படையில் உள்ள பிரியம், ஷஃபகத், பிள்ளைகளின் மீது கிருபை, கிருபையின் அடிப்படையில் உள்ள பிரியம். மரியாதையின் அடிப்படையில் உள்ள பிரியம், மகத்துவத்தின் அடிப்படையில் உள்ள பிரியம், கிருபையின் அடிப்படையில் உள்ள பிரியம், உபகாரத்தின் அடிப்படையில் உள்ள பிரியம். 3 விதமான பிரியத்தை சொல்வார்கள். மகத்துவம், கண்ணியம், உயர்வு, இது கண்மணி நாயகத்திலே இல்லையா? வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்துக்கு அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருளாக அனுப்பி வைத்தான் என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவர்கள் அருள் இல்லையா? மகத்துவம் மிக்கவர்கள் இல்லையா? மகத்துவம், கண்ணியத்திற்குரியவர்கள். உலகத்திலேயே ஒரு படைப்பு உயர்வான படைப்பாக இருக்கும் என்றால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து கிருபையினுடைய மஹப்பத். நமக்கு கிருபை எப்பொழுது வருகிறது? நம்மோடு ஒரு உறவு இருக்கிற பொழுது கிருபை வருகிறது. மகன், என் மகன், என் காக்காவின் மகன், என் சகோதரியின் மகன் என்றவாறு ஒரு கிருபை இருக்கிறது. கண்மணி நாயகத்துக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவு முறை என்ன? என் காக்கா அல்லது என் மகன், என் மனைவி, என் உற்றார், என் உறவினர் என்னை விட்டு பிரியலாம். நாளை கைசேதப்பட்டு ஓடலாம், கைவிரித்து ஓடிவிடலாம். ஆனால் என் கண்மணி நாயகம் ஓடமாட்டார்கள். என்னை தேடி நிற்பார்கள். யா உம்மத்தி, யா உம்மத்தி என்று, யா நப்சி, யா நப்சி என்று அழைக்கிற பொழுது உலகத்திலேயே கியாமத் நாளில் ஒரே ஒரு குரல் மட்டும் யா உம்மத்தி, யா உம்மத்தி என்று அடித்துக் கொண்டிருக்குமே அந்த கண்மணி நாயகம். கிருபையின் அடிப்படையில் மஹப்பத் இருக்குமா இருக்காதா? சிந்திப்பவர்களுக்கு இருக்கும். இன்னும் சிந்திப்போம். உபகாரத்தின் அடிப்படையில் கிருபை. நமக்கு என்ன உபகாரம் கண்மணி நாயகம் தரவில்லை? என்ன உபகாரத்தை தர மறுத்திருக்கிறார்கள்? தனக்கு கிடைத்த ஒரே ஒரு பாக்கியம், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்தான். அந்த துஆவை அந்த நபிமார்கள் எல்லாம் உலகத்திலேயே செலவழித்து விட்டார்கள். நான் பத்ரிலே செலவழிக்கவில்லை, உஹதிலே செலவழிக்கவில்லை, ஃபத்ஹ் மக்காவிலே செலவழிக்கவில்லை, ஹிஜ்ரத்துக்கு போகிற நேரத்திலே நான் அந்த துஆவை வேண்டவில்லை. எல்லா கட்டங்களிலும் நான் பொறுமையாக இருந்தேன். என்ன காரணம் தெரியுமா? நாளை கியாமத் நாளிலே என்னுடைய உம்மத்துக்காக ஷஃபாத் செய்வதற்காக வேண்டி அந்த துஆவை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அன்னல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிருபையை விட வேறு என்ன உபகாரம் நமக்கு வேண்டும்? இன்னொன்று, கண்மணி நாயகம் சொல்வார்களாம், வல்லாஹுல் முஅதி வ அன காசிம். அல்லாஹ் தான் கொடுப்பவன், நான் பங்கு வைப்பவன்.
நாம சிந்திக்கிறோம், சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படையில் நாம் வாழுகிறோம் என்றால் அல்லாஹ் தான் வாழ வைக்கிறான். அந்த வாழ வைப்பதை நமக்கு தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபகாரத்தின் அடிப்படை நம்முடைய வாழ்க்கையை நினைக்கிறோம். நாம் கல்லையும் மண்ணையும் வணங்கவில்லை, பாம்பை வணங்கவில்லை என்ற அனைத்து உபகாரங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு செய்திருக்கிறார்கள். உபகாரத்தின் அடிப்படையில் மஹப்பத்தா, மகத்துவத்தின் அடிப்படையில் மஹப்பத்தா, கிருபையின் அடிப்படையில் மஹப்பத்தா, அத்தனை மஹப்பத்தும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தான் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்போ பிரியம் எல்லாரும் நாங்க பிரியம் வச்சிருக்கிறோம் தான் சொல்றாங்க. எந்த கோஷ்டியாக இருந்தாலும் நாங்க தான் அதிகம் பிரியம் வச்சிருக்கிறோம். நாங்களா பிரிய வைக்கல, நாங்க தான் ஹதீஸின் அடிப்படையில் வாழ வேண்டும், ஹதீஸின் அடிப்படையில் தொழுகுங்கள், ஹதீஸின் அடிப்படையில் ஜகாத்து கொடுங்கள், ஹதீஸின் அடிப்படையிலே தராவீஹ் தொழுங்கள் என்று நாங்க தானே சொல்லுகிறோம். நீங்க இமாமை அல்லவா சொல்லுகிறீர்கள் என்று ஒரு கோஷ்டியும், இன்னொரு கோஷ்டி நாங்க தானே இபாதத் அதிகம் செய்கிறோம் என்று பல்வேறு விதமாக சொல்லுகிறார்கள். ஒருவனிடத்திலே மஹப்பத் என்பது இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு அடையாளம் வேண்டும். என்னிடத்திலே கண்மணி நாயகத்தினுடைய மஹப்பத் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு ஒரு அடையாளம் வேண்டும். இந்த அடையாளத்தை எங்கே போய் தேடுவது? சஹாபாக்கள் என்ற கூட்டத்தில் தான் தேட வேண்டும். ஏனென்றால் மஹப்பத் வைத்து அந்த சஹாபாக்கள் வாழுகிற காலகட்டம் கண்மணி நாயகம் ஹயாத்தோடு இருந்த காலகட்டம், வெளிப்படையான ஹயாத்தோடு இந்த உலகத்தில் இருந்த காலகட்டம். அவர்கள் எப்படியெல்லாம் அந்த பிரியத்தை வெளிப்படுத்தினார்களோ அந்த பிரியம் நம்மிடத்திலே வந்தால் தான் அது பிரியம். சஹாபாக்கள் சொல்லை செயலை அப்படியே பின்பற்றினார்கள். கண்மணி நாயகம் இடது பக்கம் எச்சில் துப்பினால் இடது பக்கம்தான் துப்புவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஆடை பிடிக்குமோ அந்த ஆடையைத்தான் உடுத்துவார்கள். எந்த வீடு கண்மணி நாயகத்திற்கு பிரியமாக இருக்குமோ அப்படித்தான் வீட்டை அமைப்பார்கள். சொல்லால் செயலால் அப்படியே பின்பற்றிய ஒரு கூட்டம். அதோடு பிரியத்தை நிறுத்தினார்களா அவர்கள்? பிரியத்தை அப்படி நிறுத்தவில்லையே. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கண்மணி நாயகத்தை புகழ் வார்த்தைகளை கொண்டு புகழுவார்கள். புகழ் வார்த்தைகளை கொண்டு புகழ்வார்கள். இது அவர்களுடைய ஒரு கட்டம் என்றால், அருமையான சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம். புகழினுடைய ஒரு கட்டம், உயர்வான கட்டம், கண்மணி நாயகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தினுடைய அளவு. பிரியத்தினுடைய அளவு எந்த அளவு இருக்கிறது என்பதற்கு சஹாபாக்கள் அடையாளமாக இருக்கிறார்கள். சொல்லால் செயலால் பின்பற்றியது மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் கண்மணி நாயகத்தை புகழ்வார்கள், மதகு செய்வார்கள், கவிதைகள் இயற்றுவார்கள், கவிதைகளை கொண்டு பாடுவார்கள். ஒரு விழால கூட ஒரு கவிதை கூட படிக்காதவர்கள், மாநாடாக நடத்துபவர்கள் ஒரு கவிதையை கூட கண்மணி நாயகத்தின் மீது படிக்காதவர்கள். நாங்களும் பிரியம் வைத்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் சொல்லால் செயலால் பிரியம் வைக்கிறோம். இது பிரியம் அல்ல, இது மனோ இச்சையை பின்பற்றுவது. இது மனோ இச்சையை பின்பற்றுவது. ஏன் என்று சொல்லுகிறோம் என்றால், மனதை கொண்டு சிந்திக்கிறார்கள். பிரியம் என்றால் அந்த சொல்ல பின்பற்றுவோம், செயலை பின்பற்றுவோம், அவர்களின் மீது புகழா, அது சரியா வராது. மனிதரை மனிதன் புகழ்வதற்கு நாங்கள் இல்லை. இது மனோ இச்சை. மனோ இச்சையை மார்க்கமாக்கி கொண்டவர்கள். மனிதனை மனிதன் புகழ்வோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்த அடிப்படையில் அடையில் புகழ்வோம். அது சஹாபாக்களுடைய அடையாளம். இந்த அடையாளம் இருக்கிறதா? அது மஹப்பத்தினுடைய இரண்டாவது கட்டம். மூன்றாவது ஒரு கட்டம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வைப்பவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் தொட்ட பொருட்கள், அவர்களால் தொடப்பட்ட இடங்கள் அனைத்திற்கும் மரியாதை கொடுப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த காலணி இருக்கிறது, அந்த காலணிகளை பற்றியே கிதாப் எழுதி வைத்தார்கள் ஆஷிகை ரசூல்கள். இப்படி உலகத்திலே
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களின் மீது பிரியம். உலகத்தில் சாதாரணமாக பார்க்கிறோம், சிற்றின்ப காதலிலே வயப்பட்டவர்கள் நான் பிரியம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தன் நண்பனுடைய கையெழுத்து போட்ட, அவன் அன்போடு எழுதி கொடுத்த ஒரு ஆட்டோகிராஃபை எடுத்து அடிக்கடி பார்க்கிறான். பிரியத்தின் வெளிப்பாடு. அவன் கொடுத்த அன்பளிப்பு பொருளை ஆனந்தமாக பார்க்கிறான். ஒரு கர்ச்சிப்பாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து பார்க்கிறான். அதை உயர்வாக மதிக்கிறான். காரணம் பிரியத்தின் வெளிப்பாடு. இது சாதாரணமான இன்பத்தின் பிரியம் என்றால், ஆஷிகை ரசூலாகிய நாயக தோழர்களுடைய பிரியம் எப்படி இருந்தது? கண்மணி நாயகத்தினுடைய காலடிபட்ட மிம்பற்படியை முத்தமிட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த மதீனாவினுடைய மண்ணை உயர்வாக நினைத்தார்கள். மதீனாவிற்கு செல்ல வேண்டும், அங்கு உருள வேண்டும், புரள வேண்டும் என்று எனக்கு ஆவல் இருக்கிறது என்று ஒரு கவிஞர் பாட்டு படித்தால் அதை ஒருவன் கேட்கிறான், என்ன நீ கழுதையா என்று கேட்கிறான். யார் கழுதை என்று தன்னைத்தானே சிலர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மதீனாவினுடைய மண்ணு, மதீனாவினுடைய சிறப்பு, அந்த மஹப்பத்தினுடைய பிரியம், அந்த மஹப்பத்தினுடைய உச்சகட்டம். மஹப்பத் இல்லாமல் மனோ இச்சையின் அடிப்படையில் செயல்களையும் சொல்லையும் மட்டும் பிரியப்படுவோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு மதுகு பாட்டுகளை நாங்கள் படிக்க மாட்டோம், அவர்கள் பயன்படுத்திய பொருட்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம், அவர்கள் வாழ்ந்த வீட்டிற்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் என்றிருந்தால் அது மரியாதை அல்ல, மஹப்பத் அல்ல, அது பிரியமல்ல, அது மனோ இச்சையை பின்பற்றுவது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளுக்கு மரியாதை கொடுப்பது, மீலாது விழா கொண்டாடுவது, இது மஹப்பத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இதற்கு ஆதாரம் வேண்டாம். தாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஸ்தாபனங்கள் இருக்கிறது, கல்வி ஸ்தாபனங்கள், அந்த ஸ்தாபனங்களுக்கு ஆண்டு விழா நடத்துகிறார்கள். அந்த கல்வி ஸ்தாபனங்களுக்கு ஆண்டு விழா, ஆனால் என் கண்மணி நாயகத்திற்கு மீலாது விழா இல்லை. தாங்கள் வைத்திருக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களை நினைத்து பார்க்கிற அந்த கட்டம் கூட கண்மணி நாயகத்தின் மீது இல்லை என்று வருகிற பொழுது அது வேதனையை தருகிறது. அருமையான சகோதரர்களே, ஹிஜ்ரத்திற்காக செல்லுகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். எந்த கட்டத்தில் செல்லுகிறார்கள் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்தால் உலகத்திலேயே மிகப்பெரிய பேரருளை ஒன்று சேர்த்த ஒரே மகான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். அவர்களுக்கு கிடைத்த பேரருள் எந்த மனிதனுக்கும் கிடைக்கவில்லை. என் கண்மணி நாயகத்தோடு ஹிஜ்ரத்துக்கு போகிறார்கள். உயிர் போகிற கட்டம். மக்காவை விட்டு மதீனாவிற்கு சஹாபாக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். மக்காவிலே எப்பொழுதாவது தலையை வெட்டி கொன்று விடுவார்களோ எதிரிகள் என்ற கட்டம். அப்பொழுது அபூபக்கர் நாயகம் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மதீனாவிற்கு செல்லுவீர்களா? நீங்க மதீனாவிற்கு செல்லுவீர்களா? நான் மதீனாவிற்கு செல்லுவேன். அபூபக்கர் நாயகம் கேட்டதும் கண்மணி நாயகம் பதில் அளிக்கிறார்கள், எப்பொழுது செல்வீர்கள் நாயகமே? அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிற நேரத்தில் நான் போவேன். அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நானும் உங்களோடு வரலாமா? அது எந்த நேரம் என்பது எனக்கு பிரச்சனை அல்ல. மக்காவில் இருக்கிற ஒவ்வொரு கட்டமும் எதிரிகள் தொல்லை கொடுப்பார்கள், எதிரிகள் தலையை வெட்டி விடுவார்கள் என்று சஹாபாக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக மதீனாவிற்கு போகிறார்கள். அபூபக்கர் நாயகம் போகவில்லை. காரணம், என் இதயம் நிறைந்த வேந்தர் மக்காவில் இருக்க என் உடல் மதீனாவில் இருக்குமா? இருக்காது. மக்காவிலே அமர்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், எதிரிகள் வீட்டை சுற்றி முற்றுகையிட்டிருக்கிற நேரத்தில் ஹிஜ்ரத்து செல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் விஷயத்தை சொல்லி இப்பொழுது போகிறார்கள். போகிற கட்டத்தை நினைத்து பாருங்கள். எதிரிகள் துரத்தி வருவார்கள். வெட்டி விடலாம், கொத்தி விடலாம், யாரென்று தெரியாமல் வாளை எடுத்து வீசி எறிந்து விடலாம். இருந்தாலும் என் ஹபீபோடு நான் செல்லுகிறேன். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்தது?
அதனால் தானே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம், என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்த இபாதத்துகளை எல்லாம், என் நோன்புகளை எல்லாம், என் சதக்காவை எல்லாம், என் ஸகாத்தை எல்லாம் அத்தனையையும் உங்களுக்கு தந்து விடுகிறேன். கண்மணி நாயகத்தோடு ஹிஜ்ரத்துடைய சமயத்திலே ஒரு இரவு நீங்கள் இருந்தீர்களே, அந்த இரவனுடைய அமலை எனக்கு தந்துவிட மாட்டீர்களா என்று கேட்டார்களே, அந்த அமல் என்ன ஃபர்லாது? ஒரு ஃபர்லான தொழுகையா, ஒரு ஃபர்லான நோன்பா, ஒரு ஃபர்லான ஹஜ்ஜா? ஃபர்து இல்லையே. அதுதான் மஹப்பத், அதுதான் பிரியம். அதை விளங்கினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன் ஃபர்லான நோன்பினுடைய கடமைகளை எல்லாம் உங்களிடத்தில் தந்து விடுகிறேன், என் ஃபர்லான நோன்பை எல்லாம் உங்களிடத்தில் தந்து விடுகிறேன். உங்க ஃபர்லான நோன்பிலிருந்து அதுக்கு பகரம் ஒன்று கூட தர வேண்டாம். ஆனால் நீங்கள் உபரியாக செய்தீர்களே, அந்த ஹிஜ்ரத்துடைய சமயத்திலே இரவு நடுநிசி நேரத்திலே கண்மணி நாயகத்தோடு தங்கி இருந்தீர்களே, அந்த ஒரு இரவை எனக்கு தரமாட்டீர்களா என்று கேட்டார்களே, அந்த மஹப்பத். அப்பா சொல்கிறார்கள், வலம் யப்கி இல்லா ஹுப்ப அஹ்மத் உத்ததி, என்னுடைய இதயத்தில் வேறொன்றுமில்லை, வேறொன்றுமில்லை, உங்களுடைய மஹப்பத்தை தவிர வேறொன்றுமில்லை. அபூபக்கர் நாயகத்தை பார்த்து உமர் நாயகம் கேட்டார்களே, எனக்கு வேறொன்றும் தேவையில்லை, அந்த ஒரு இரவு போதும். அந்த ஒரு இரவின் பலன் என்ன? அது ஃபர்லான அமல்கள் அல்ல, அது மஹப்பத்தின் உச்சகட்டத்தின் உச்சகட்ட விளைவோ, அதைத்தான் விளக்க வருகிறார்கள். அபூபக்கர் நாயகமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரண்டு பேரும் போய்கொண்டிருக்கிறார்கள், ஹிஜ்ரத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் நமக்கு கனவிலும் நனவிலும் காட்சி அளிக்க செய்வானாக. நாளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தை பிடித்து முத்தமிடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அந்த நாதாவிற்கு அல்லாஹ் கொடுத்த உயர்வை, கண்ணியத்தை கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம். ஹிஜ்ரத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். கண்மணி நாயகமும் நடக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் நடக்கிறார்கள். சார நடப்பார்களாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சார, அவர்கள் நடப்பார்கள். முகத்தமன் முஅக்கரா, கொஞ்ச நேரம் முன்னால நடப்பார்கள், கொஞ்ச நேரம் கண்மணி நாயகத்திற்கு பின்னால் நடப்பார்கள், கொஞ்ச நேரம் யமீனன் நடப்பார்கள், வலது பாகத்தில் நடப்பார்கள், இடது பாகத்தில் நடப்பார்கள், கண்ணை உயர்த்தி பார்ப்பார்கள். இப்படியே நடக்கிறார்கள். கண்மணி நாயகம் கேட்டார்களாம், அபூபக்கரை உங்களுக்கு என்ன ஏற்பட்டது என்று கேட்கிறார்கள். கொஞ்சம் முன்னால நடக்கிறீர்கள், கொஞ்சம் பின்னால் நடக்கிறீர்கள், வலது பாகத்தில் நடக்கிறீர்கள், இடது பாகத்தில் நடக்கிறீர்கள். யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து ஆபத்து திடீரென்று வரலாம். அது வலது பாகத்தில் இருந்து வந்தால் என் நெஞ்சத்தை கொடுத்து நான் அதை வாங்கிவிடலாம் என்று வலது பாகத்தில் நடப்பேன். திடீரென்று நினைப்பேன், அது இடது பாகத்தில் இருந்து வந்தாலோ இடது பாகத்தில் ஓடி வந்து விடுவேன். திடீரென்று என் இதயம் மாறும், முன்பக்கத்தில் இருந்து வந்தாலோ முன்பக்கத்திற்கு வருவேன். திடீரென்று என் இதயம் குழம்பிவிடும், பின்பக்கத்திற்கு ஓடி வந்து விடுவேன் என்று அபூபக்கர் நாயகம் சொல்லி நடக்கிறார்கள் என்றால் அந்த மஹப்பத்தினுடைய உச்சகட்ட நிலையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இதனால் தானே கண்மணி நாயகம் சொன்னார்கள், உலகத்தில் எல்லோருக்கும் அவர்கள் செய்த உதவிகளுக்கு பரிகாரத்தை நான் கொடுத்து விட்டேன், எல்லோருக்கும் பரிகாரத்தை நான் கொடுத்து விட்டேன், ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் பரிகாரத்தை கொடுக்கவில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லுவார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி இந்த உலக வாழ்க்கையை நிறைவுபடுத்தக்கூடிய கட்டத்தில் நெஞ்சத்தோடு கட்டி பிடித்து அணைத்து வைத்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகத்தை நெஞ்சத்தோடு பிடித்து அணைத்து கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டம். அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வருகிறார்கள். அவர்களுடைய பாக்கெட்ல கையில மிஸ்வாக் இருக்கிறது. அந்த மிஸ்வாக்கை அகில உலக வேந்தர் கண்மணி நாயகம் பார்க்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் பார்க்கிறார்கள், வாங்குகிறார்கள். அந்த மிஸ்வாக்க பல்லில் வைத்து மெல்வதற்கு கண்மணி நாயகத்தினுடைய உடல் இடம் கொடுக்கவில்லை. முடியவில்லை என்று சொல்வதற்கு நாம் சொல்ல தயாராக இல்லை. அதை மெல்லுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்பொழுது வாங்குகிறார்கள். அந்த மிஸ்வாக்கை வாங்கி தன்னுடைய பல்லிலே வைத்து மெதுவாக்கி மிஸ்வாக்காக மாற்றி என் கண்மணி நாயகத்தினுடைய கரத்திலே நான் கொடுத்தேன். கடைசி கட்டம்.
இதற்கு பரிகாரம் செய்ய முடியுமா? மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மிஸ்வாக்கை வாங்கி கையிலே வாயிலே வைத்து மென்று கண்மணி நாயகத்திடத்திலே நான் கொடுத்து விட்டேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அந்த மிஸ்வாக்கை வாங்கி கண்மணி நாயகம் மிஸ்வாக்கு செய்தார்கள். செய்துவிட்டு மிஸ்வாக்கை என்னிடத்தில் கொடுத்தார்கள். நான் என் கண்மணி நாயகத்தை கட்டி அணைத்து வைத்திருந்தேன், என் நெஞ்சத்தோடு சேர்த்து வைத்திருந்தேன். திடீரென்று அவர்களுடைய தலை குலைய ஆரம்பித்தது. மயக்கமுற்றிருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் மயக்கமுறவில்லை, இந்த உலகத்தை விட்டே விடைபெற்று விட்டார்கள். அவர்களுடைய உடலை, புனிதமான அந்த உடலை கீழே வைத்துவிட்டு நான் என் நெஞ்சத்தை பார்த்தேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், என் நெஞ்சத்தை பார்த்தேன். என் கண்மணி நாயகத்தினுடைய வாயில் இருந்து சொட்டிய 2 சொட்டு உமிழ்நீர்கள் என் நெஞ்சத்தில் கிடந்து கொண்டிருந்தது. அந்த உமிழ்நீரை நான் முகர்ந்து பார்த்தேன். அதுவரையிலும் அது போன்ற மனத்தை நான் நுகர்ந்ததே இல்லை. யார் சொல்லுகிறார்? கண்மணி நாயகத்தின் அன்பிற்குரிய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உமிழ்நீரை சுவைத்தவர்கள் அல்லவா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? அதற்கு முன்னால் உமிழ்நீரை முகர்ந்தவர்கள் இல்லையா? அதற்கு முன்னால் அந்த உமிழ்நீருடைய நறுமணத்தை கண்டவர்களாக இல்லையா? உமிழ்நீரை கண்டவர்கள் தானே, அந்த நறுமணத்தை சுவைத்தவர்கள் தானே. எனக்கு மிஸ்வாக்கை வாங்கி மென்று தந்தீர்களே, அந்த மிஸ்வாக்கை மென்று தந்ததற்கு உங்களுக்கு உலகத்திலேயே நான் பரிகாரத்தை தருகிறேன். என்ன பரிகாரம் தெரியுமா? இதோ என்னுடைய வாழ்நாளின் கடைசி உமிழ்நீரை உங்களுக்கு அன்பளிப்பாக தந்துவிட்டு செல்லுகிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த உமிழ்நீரினுடைய வாசனையை போன்று அதுவரையிலும் எந்த வாசனையையும் நான் நுகர்ந்ததில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது வலது இடது முன் பின் என்று நடந்தவர்கள் திடீரென்று குனிந்து பார்க்கிறார்கள். அபூபக்கர் நாயகம் குனிந்து பார்க்கிறார்கள். கண்மணி நாயகத்தினுடைய காலை பார்க்கிறார்கள். கால் வீக்கம் எடுத்து அந்த காலில் இருந்து 2 சொட்டு 3 சொட்டு ரத்தம் கீழே கொட்ட ஆரம்பிக்கிறது. இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், என் நாயகமே, என் அருள் வேந்தலே, உங்களுடைய கால் வீக்கம் எடுத்து அந்த காலில் இருந்து இரத்தம் கொட்டுவதற்கு தயாராக இருக்கிறது, அதை நீங்கள் உணரவில்லையா நாயகமே என்ற பொழுது சொன்னார்களாம், நான் உணர்ந்தேன் என் அருமை அபூபக்கரே, நீங்கள் இதுவரையிலும் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றும் நான் எண்ணினேன், நீங்கள் பார்த்தால் பொறுக்க மாட்டீர்கள் என்று நான் எண்ணி கொண்டேன், எனவே நான் அதை மறைத்தேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்தை பார்த்து கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கால் வீக்கம் எடுத்து இப்படி கண்ணீரை சொட்ட, இப்படி செந்நீரை சொட்ட நீங்கள் நடக்க வேண்டுமா? எதிரிகளுடைய ஆபத்து மட்டுமல்ல, இந்த தீனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், மதீனாவை நோக்கி போவதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றதின் காரணத்தினால் இந்த இரத்தத்தை நான் பெரிதாக மதிக்கவில்லை என்று சொன்னதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி தந்தால் உங்களை என் தோளில் தூக்கி சுமந்து நான் வருகிறேன், அனுமதி தாருங்கள் நாயகமே. நீங்கள் அனுமதி தந்தால் உங்களை என் தோளில் தூக்கி சுமந்து நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் என்றதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். கண்மணி நாயகத்தை தூக்கி தோளில் போட்டு நடக்கிறார்கள். எந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு? கண்மணி நாயகத்தை விட 2.5 வயது குறைவான வயதை ஒத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்மணி நாயகத்துக்கு 50 வயது என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 47.5 வயது. 47.5 வயது கொண்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 50 வயதை ஒத்த கண்மணி நாயகத்தை தூக்கி தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு நடக்கிறார்களே, ஒரு பொருளை தூக்கி போட்டு நடந்தால் எப்படி இருக்கும்? அகில உலகத்தையே, அருள் வேந்தலை தூக்கி போட்டு தன்னுடைய தோளிலே வைத்துவிட்டு ஒரு தூரம் அல்ல, நீண்ட தூரம் நடக்கிறார்கள் என்பதை வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்றால் அதுதான் மஹப்பத்தின் உச்சகட்டம்.
அதை விளங்கியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு நிகராக எந்த அமலும் இருக்காது என்று புரிந்து கொண்டவர்கள் சஹாபாக்கள். அதை விளங்கிக் கொண்டவர்கள் நாதாக்கள். அதை விளங்கிக் கொண்டவர்களில் ஒருவர்தான் ஹதீபுல் பக்தாதியும் சரஹுப்புலி சதக்கத்துல்லா அப்பா அவர்களும் வருகிறார்கள். இப்பொழுது நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எங்களிடத்திலே தவறுகள் வந்து விட்டது, அந்த தவறுக்கு என்ன பரிகாரம் தெரியுமா? எங்களுடைய இபாதத் அல்ல, எங்களுடைய இபாதத் அல்ல, நாங்கள் செய்த நல்ல அமல்கள் அல்ல, ஆனால் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாங்கள் வைத்திருக்கிறோமே அந்த பிரியம் ஒன்றுதான் எங்களுடைய கையில் இருக்கிற தங்கரிப்பு பொருள். இது யார் சொன்ன வார்த்தை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை தான் அப்பா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், இவர்களெல்லாம் ஒரு அமலும் செய்யாதவர்கள், இவர்களெல்லாம் ஒரு அமலும் செய்யாதவர்கள், பாவம் செய்து விட்டவர்கள், இவர்கள் சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அமல்களுடைய சிறப்பை விளங்காதவர்கள் என்று. தன் வாழ்நாள் அமலையே கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்களே, எதற்கு பகரமாக? ஒரு இரவுக்கு பகரமாக. அந்த இரவு என்ன இரவு? நின்று வணங்கிய இரவா? இல்லையே, மஹப்பத்தின் வெளிப்பாட்டின் இரவல்லவா? நாயகமே, உங்களோடு போனால் நான் மதீனாவிற்கு போவேன், இருந்தால் உங்களோடு இருப்பேன், நடந்தால் உங்களோடு நடப்பேன், உங்களை தூக்கி சுமப்பேன், உங்களோடையே இருப்பேன் என்று தூக்கி நடந்தார்களே ஹிரா அந்த குகையிலே போய் தங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே தன்னிலை மறந்து, தன் வாழ்வை மறந்து, பாம்புகளை விச ஜந்துகளை மறந்து தான் அகத்தை சென்று முதலிலே குகையை சுத்தம் செய்தார்களே. தன்னுடைய தூக்கத்தை கண்மணி நாயகம் விட்டு விடுவார்களோ என்று நினைத்து தன் உயிரை கொடுக்க நினைத்தார்களே. பாம்பு ஒன்று கொட்டுகிறது, விசஜந்து கொட்டுகிறது, விசஜந்து கொட்டி அதனுடைய விஷம் ஏறினால் தன் உயிர் போய்விடும் என்ற நிலை. ஆனால் போன உயிர் திரும்ப வராது. தூக்கத்தில் இருந்து எழுந்து விட்டோம் என்றால் திரும்பவும் தூங்கிவிடலாம். கண்மணி நாயகம் தூங்குகிறார்கள். என் உயிர் போக போகிறது, உயிர் போனாலும் பரவாயில்லை, என் கண்மணி நாயகத்தினுடைய தூக்கம் போகக்கூடாது என்று நினைத்தார்களே, அந்த மஹப்பத், அதைத்தான் அப்பா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள். வலம் யபுக இல்லா ஹுப்ப அஹ்மத உத்ததி. என்னிடத்திலே வேறொன்றும் இல்லை, அந்த ஒன்றும் தான் என்னுடைய கையிலே இருக்கிறது என்று நினைவுபடுத்தி காட்டுகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, ஒரு கேள்வி நமக்கு வரலாம். தூக்கத்தை கலைத்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்தில் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்றால் கண்மணி நாயகத்தை பாதுகாக்கும் பொறுப்போடு வந்தவர்கள் அல்லவா? தான் வஃபாத்தானால் கண்மணி நாயகத்தினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடலாமே, இவர்கள் எழுப்புவதல்லவா சிறந்தது என்ற ஒரு சிந்தனை நமக்கு ஏற்பட்டால் அது நம்முடைய பலகீனமான அறிவு. நான் யாரோடு இருக்கிறேன் தெரியுமா? எந்த விஷம் என்னை தாக்கினாலும் அந்த விஷத்துக்கு பரிகாரமாக ஒரு சொட்டு உமிழ்நீர் பகரமாக மாறிவிடும் என்பதை விளங்கிக் கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதனால் தான் அவர்கள் என் உயிர் போகவே போகாது, என் உயிர் போகாது, இதுதான் நம்முடைய அக்கீதா, நம்முடைய அக்கீதா அதுதான். எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றாலும் சரி பரவாயில்லை, என் பிள்ளைகள் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுடைய இதயத்திலே ஹுப்புன் நபி இருக்கிறதா, அது படிப்பை தந்துவிடும், மரியாதையை உண்டாக்கிவிடும், உயர்வை தந்துவிடும், இபாதத்துகளை உண்டாக்கிவிடும், எல்லா நலவுகளையும் பெற்று தந்துவிடும் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உயர்வை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, அப்பா அடுத்த பைத்திலே வருகிறார்கள். நீண்ட பைத்துகளை ஒரு 6-7 பைத்துக்கு விளக்கம் சொல்லலாம் என்று சென்ற வருடமும் வருவது, இன்றைக்கும் இன்றைய ஹர்ஃபிலிருந்து ஒரு 4 பைத்துகளுக்காவது விளக்கம் சொல்லலாம் என்று ஒரு பைத்தை தொட்டோம். அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொஞ்சம் நினைத்தோம், அது போதும் நமக்கு. அந்த நாதாவை நினைத்தோமே, அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையை சார்ந்த சித்தீக்குகள் நம்முடைய ஊரெங்கிலும் நிறைந்து காணப்படுகிறார்கள். தங்கள் பாட்டனாரை நினைத்து நம்முடைய ஊரில் உள்ள பலாய் முசீபத்துகளை, பலாய் முசீபத்தான பேச்சுகளை, பலாய் முசீபத்தான சேனல்களை மாற்றுவதற்கு துஆ செய்யுங்கள். பதில் சொல்ல வேண்டும் என்று சில செய்திகளை கேட்டால் நெஞ்சம் பதைபதைக்கிற செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்பா அவர்கள் தொடர்கிறார்கள்.
ஹலீலி. இப்போ நான் அந்த பைத்துக்கு அடுத்த பைத்தில் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் வேற ஒன்றுமில்லை, அபூபக்கர் நாயகத்தினுடைய மக்காமிலும் உமர் ரலியல்லாஹுடைய மக்காமிலும் கொஞ்சம் என்னுடைய இதயத்திலே கொண்டு வந்து நான் சிந்திக்கிறேன். என்னிடத்தில் வேறொன்றுமில்லை, மஹப்பத் மட்டும்தான் இருக்கிறது. அந்த மஹப்பத்தை கொண்டு நான் பெற்ற வெற்றி என்ன தெரியுமா? நாம சொல்லுவோமே, என்ற ஒரு 100 ரூபா இருக்குது, அந்த 100 ரூபா பரக்கத்தான ரூபா, அது என்னுடைய பணப்பையிலே இருப்பது வரையிலும் எனக்கு பரக்கத்து தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவார்களே, என்னிடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்தில் கொஞ்சம் கோதுமை மணிகளை கொடுத்து விட்டு சென்றார்கள். அது அல்ல அல்ல குறையாமல் எனக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் எவ்வளவுதான் இருக்கிறது என்று அளந்து பார்த்தேன், அளந்ததோடு பரக்கத்தில்லாமல் ஆகிவிட்டது என்பார்களே, அதே போன்று என்னிடத்தில் இருப்பது என்ன தெரியுமா? மஹப்பத்து நபியை தவிர வேறொன்றுமில்லை, மஹப்பத்து நபி மட்டும்தான் இருக்கிறது என்றால் அந்த மஹப்பத்து நபியின் பலன் என்ன தெரியுமா? ஹலீலி, என்னுடைய அருமை தோழனே, தரா, நீ என்னை பார்ப்பாய், நீ என்னை அபிப்பிராயப்படுவாய், அன்னி அஃபூசு பி தௌபதி மினத் தம்பி, நான் அந்த மஹப்பத்தை கொண்டு பெற்ற வெற்றி என்ன தெரியுமா? நாம் இன்றைக்கு வஃபாத் ஆவதற்கு என்றைக்கும் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் இபாதத் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் சுன்னத்துல் ஜமாத்துக்கு ஹிதமத் செய்யக்கூடிய தௌஃபீக்கோடு நீண்ட ஆயுளை தருவானாக. ஆனால் என்றைக்கும் நாம் வஃபாத் ஆவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் வரலாம். அல்லாஹ்விடத்தில் கேட்போம், பரக்கத்தாக்கித்தா. வஃபாத் ஆவதற்கு தயாராக வேண்டும். வஃபாத் ஆவதற்கு எப்படி தயாராகுவது? அல்லாஹ் சொல்கிறானே, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகத்தான் நீங்கள் வஃபாத் ஆக வேண்டும். முஸ்லிமாக எப்படி முஸ்லிமாக வஃபாத் ஆகுவது? தௌபா செய்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக, நம்மை நாம் ஹாலிசாக்கியவர்களாக, நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தியவர்களாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் உயர்வான மாணிக்க நிலை. அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், என்னிடத்தில் இருந்தது இபாதத் அல்ல, என்னிடத்தில் இருந்தது தவறுகள், ஆனால் என்னிடத்திலே ஒன்று மட்டும் இருக்கிறது. ஒரு சஹாபி கண்மணி நாயகத்திடத்திலே வந்து சொன்னார்களே, யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே எந்த அமலும் இல்லை, ஆனால் என்னிடத்திலே மஹப்பத் மட்டும் இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் சொன்னார்களே, நீங்கள் சுவனத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்றார்களே. அந்த ஹதீஸின் அடிப்படையில் அப்பா நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள், தரா அன்னி அஃபூசு பி தௌபதி மினத் தம்பி, தம்பில் இருந்து என்னுடைய பாவங்களில் இருந்து நான் தௌபா செய்த தௌபாவை கொண்டு நான் வெற்றி பெற்று விட்டேன். உலகத்திலேயே நான் வெற்றி பெற்று விட்டேன். அஃபூசு, நான் வெற்றி பெற்று விட்டேன். பி தௌபதி, எதற்கு முன்னால் தெரியுமா? மின் கப்லி இத்திசாதி பி தௌபதி, என்னுடைய கபரிலே மரக்கட்டைகளை கொண்டு அடுக்குவார்களே, மரக்கட்டைகளை அடுக்குவதற்கு முன்னால் தௌபாவை கொண்டு நான் வெற்றி பெற்று விட்டேன். அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிற வார்த்தை. அல்லாஹ் நமக்கும் அந்த தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. நம் ரப்பை சந்திக்கிற நேரத்தில் அஃபூசு பி தௌபதி மினத் தம்பி, பாவத்தில் இருந்து நான் ஈடேற்றம் பெற்று வெற்றி பெற்று விட்டேன். எதற்கு முன்னால் தெரியுமா? மின் கப்லி இத்திசாதி பி தௌபதி, நான் செங்கற்களை கொண்டு என் கபரை தயார் செய்வார்களே, மரக்கட்டைகள், நமது ஊர்ல மரக்கட்டை, மரக்கட்டைகளை கொண்டு நாம் தயார் செய்வோமே, அந்த மரக்கட்டைகளை அடுக்குவதற்கு முன்னால் தௌபாவை கொண்டு நான் வெற்றி பெற்று விட்டேன். வஹல்லி அலா நஹலிர் ரிலா மின் ருதூபத்தின், வஹல்லி, எனக்கு இருக்கிறதா, அலா நஹலிர் ரிலா மின் ருதூபத்தின், இறைவனுடைய திருப்பொருத்தத்தை தவிர வேற எதுவும் இருக்கிறதா என்ற கருத்துப்பட கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள். அடுத்து ஒரு வார்த்தை, அருமையானவர்களை, நிறைவுக்கு வருகிறேன். தரா, நீ என்னை பார்ப்பாய், நான் வெற்றி பெற்று விட்டேன். இரண்டு விஷயங்களை இரண்டு அடிகளிலே நமக்கு சொல்லி தந்து, எனக்கு மஹப்பத்தை தவிர வேறொன்றுமில்லை, மஹப்பத் மட்டும்தான் என்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அந்த மஹப்பத்தை கொண்டு நான் வெறுமனே சொல்லவில்லை, நான் சவால் விடுகிறேன். மஹப்பத்தை கொண்டு நான் வெற்றி பெற்று விட்டேன். உங்களிடத்தில் மஹப்பத் இருக்கிறதா? மஹப்பத்னா வெளிப்படையான வெறும் பேச்சு மஹப்பத் அல்ல,
வாழ்நாளில் எல்லா நேரங்களிலும் கண்மணி நாயகத்தை நிறைத்து உயர்வான அந்தஸ்துக்கு வருவது தஜ்மஉல் அய்யாமு ஷம்லி பி தைபதி. தஜ்மஉல் அய்யாமு என்னுடைய வாழ்நாள்கள் ஒன்று கூடுவது, ஷம்லி என்னுடைய உடலை கொண்டு, பி தைபதி மதீனா மாநகரை கொண்டு ஒன்றுபடுவதை நீ பார்ப்பாய். என் உடல் இங்கே இருக்கலாம், நான் மதீனா மாநகர் மன்னர் மஹமூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றுபடுவதை நீ பார்ப்பாய். என்ன தெரியுமா, என் வாழ்நாளில் நான் செருப்பணிகிற பொழுது என் கண்மணி நாயகத்தை நினைப்பேன், சீவுகிற பொழுது கண்மணி நாயகத்தை நினைப்பேன், தவறு செய்கிற பொழுது கண்மணி நாயகத்தை நினைத்து மாறுவேன், சுன்னத்தான வாழ்க்கையை கொண்டு வருவேன், மரியாதை கொடுப்பேன். அடுத்து சொல்கிறார்கள், மதீனா மாநகருக்கு என் உடலோடும் செல்வேன், ரூஹோடும் செல்வேன். நான் மதீனா மாநகருக்கு செல்வேன். எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா? எந்த கண்மணி நாயகத்தினுடைய மஹப்பத்தை கொண்டு நான் தௌபாவிலே வெற்றி பெற்றேனோ அந்த கண்மணி நாயகத்தினுடைய ரௌலாவுக்கு முன்னால் நின்று கொண்டு என் கண்ணீரை காணிக்கையாக்குவதற்காக. அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. நம் கண்ணீரை கண்மணி நாயகத்தின் புனிதமான ரௌலாவுக்கு முன்னால் காணிக்கையாக்குவதற்கு, என்றால் ஓட்டுவதற்காக, என்னுடைய கண்ணீரை அந்த புனிதமான இடங்களிலே நான் ஓட்டுவதற்காக வேண்டி நான் என்னை தயார்படுத்துகிறேன். அருமையானவர்களே, உலகத்தில் பிள்ளைகளின் மீது வைக்கிற மஹப்பத்தை விட, தாயின் மீது வைக்கிற மஹப்பத்தை விட, நண்பர்களின் மீது வைக்கிற மஹப்பத்தை விட, உலகத்தில் இயக்கங்களின் மீது வைக்கிற மஹப்பத்தை விட கண்மணி நாயகத்தின் மீதுள்ள மஹப்பத்தை அதிகமாக்குங்கள். கண்மணி நாயகத்தினுடைய பெயர் எழுதப்பட்ட கொடியா, அதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய கொடியை விட மரியாதை கொடுப்போம். முஹம்மது என்று ஒரு கொடியில எழுதப்பட்டிருந்தால் அதை ஒத்திக்கொள்கிறோம். நம்மை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய கொடியை தூக்கிட்டு காருக்கு முன்னால குத்துதில் இருந்து எல்லா இடத்திலும் தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். நாம் செய்வோம், எங்களுக்கு இயக்கங்களுக்கு கொடி வேண்டாம், எங்களுக்கு ஒரே கொடி எங்கள் கண்மணி நாயகத்தினுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறதா, நாதாக்களுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த மரியாதையை கொடுப்போம். இபாதத்துகளில் பூணிக்கையாக பேணிக்கையாக இருப்போம். கண்மணி நாயக சொல்லை செயலை நம் வாழ்நாளில் கொண்டு வருவோம். சுன்னத்தான அமல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம். எல்லா நேரங்களிலும் யா சய்யித ஸாதாத்தி ஜிதுக காஸிதா அர்ஜூ ஹிமாக ஃபலா துஹய்யிபு மக்ஸதி. தலைவர்களின் தலைவரே, உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன், உங்கள் பாதுகாப்பை நாடி நான் வந்திருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கையை தளர விடாதீர்கள் என்ற நம்பிக்கையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நிஅமத்தை எடுத்துச் செல்வோம், வித்ரியாவை ஓதுவோம், நல்ல நிகழ்வுகளை கேட்போம். அல்லாஹ் இங்கு ஒன்று கூடியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா.